இந்த நாள் வரவே வராதுன்னு நினைச்சேன். என்னுடைய இளமை, விளையாட்டின் உச்சம் என அனைத்தையுமே ஆர்சிபி அணிக்காக வழங்கின. அணிக்கு ரொம்பவே விசுவாசமாக இருந்தேன். இன்றைய இரவு என் வாழ்வின் சிறந்த இரவுகளில் ஒன்றாயிருக்கும். இன்றைய நாள் நான் ஒரு குழந்தை போல உறங்குவேன்னு கோப்பையை வென்றதற்கு அப்புறம் விராட் கோலி ரொம்ப உருக்கமான ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ரஜத் பண்டிதார், இந்த வெற்றி எனக்கும் விராட் கோலிக்கும் இத்தனை ஆண்டுகளாக எங்களை ஆதரித்து வந்த எங்களுடைய ரசிகர்களுக்கும் மிகவும் சிறப்பான ஒரு தருணம். இந்த தருணம் அவர்களுக்கு உரித்தானதுன்னு பதிவிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பந்து வீச்சாளர்கள் தங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தினார்கள்னு, கோலிக்கு கீழ் கேப்டன்சி செய்வது தனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்ததுன்னு, இது தனக்கு மிகப்பெரிய கட்டளாகவும் இருக்குதுன்னு ரசிகர்களுக்கு தெளிவாக ஒரே வரையில் சொல்லிக் கொள்கிறேன், ஈசாலா கப் நமது அப்படின்னு ஆர்சிபியோட கேப்டன் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. இதன் பிறகு பல்வேறு தரப்பினரும் ஆர்சிபியோட வெற்றியை குறித்து பல்வேறு பதிவுகளை வெளியிட்டு வராரு. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுறது கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான் என போற்றப்படுகின்ற சச்சின் டெண்டுல்கர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. அவர் அதில் என்ன கூறியிருந்தார் அப்படின்னா, முதல் கோப்பையை வென்றுள்ள பெங்களூரு அணிக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள்னும், 18ஆம் எண் கொண்ட ஜெர்சி 18வது வருடத்தில் கோப்பையை வெல்வது மிகவும் பொருத்தமாக இருக்குதுன்னு, சிறப்பாக தொடராக அமைந்த பஞ்சாப் அணிக்கும் தன்னுடைய வாழ்த்துக்கள்னும் அந்த பதிவில் தெரிவிச்சிருந்தார். ஆர்சிபி அணியோடைய முன்னாள் வீரராக இருந்த யுவராஜ் சிங்கும், இவர் பஞ்சாப் அணியிலுமே முன்னாள் வீரராக இருந்தார். இவரும் இந்த இரு அணிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீண்ட நாள் காத்திருப்புக்கு கிடைத்த வெற்றின்னு யுவராஜ் சிங் தன்னுடைய மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆர்சிபி அணியினுடைய வெற்றி மனதிற்கு மிகவும் நிறைவாக இருக்குதுன்னு அவர் பதிவிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் 18 ஆண்டு கழித்து ஜெயிப்பதற்கு திறமை மட்டும் போதாது, அதுக்கு நம்பிக்கை, உறுதி, வெறி இது எல்லாமே வேண்டும். இது அனைத்துமே கனவாக கொண்டு ஆர்சிபி இந்த சீசன்ல விளையாடி இருக்காங்கன்னு அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த ஆட்டத்துல பஞ்சாப் அணி அச்சமில்லாத ஒரு கிரிக்கெட்டை விளையாடுச்சு. இது கடினமானது தான். சிறப்பான குறிக்கோளுடன் விளையாடி மிக நெருக்கமாக வந்துள்ளீர்கள்னு யுவராஜ் சிங் தன்னுடைய பதிவில் தெரிவிச்சிருந்தார். ஆர்சிபி அணியை உருவாக்கிய விஜய் மல்லையாவும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஒரு எக்ஸ் தள பதிவை வெளியிட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஆர்சிபி அணியை நிறுவிய போது ஐபிஎல் கோப்பையை பெங்களூர் வாங்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய கனவாக இருந்துச்சுன்னும், புகழ்பெற்ற கிங் கோலியை அணியில தேர்ந்தெடுக்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சுன்னும், அவரு 18 ஆண்டுகளா ஆர்சிபியில இருந்தது மிக சிறப்பானதுன்னு, எனது கனவை நினைவாக்கிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்னும், ஆர்சிபி ரசிகர்கள் மிக சிறந்தவர்கள்னு, ஈசாலா கப் பெங்களூரு பருதி அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆர்சிபி அணி 18 வருடங்கள் கழித்து கோப்பையை வென்றதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.